Hi everyone, welcome to my YouTube channel. நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோல வர்ற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோல நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்மளா ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்றது, கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்மளா ஒரு லாஜிக் எழுதி அந்த லாஜிக்கு ஒரு பேர் வச்சுட்டு அதை ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்புட்டை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் கொடுக்கணும். ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்ன, நம்மளா டிஃபைன் பண்றதுல அப்படின்னா ஒரே ப்ராசஸ் நிறைய இடங்கள்ல வேணும். இப்போ 10 லைன் டாஸ்க் இருக்கு, அந்த 10 லைன் டாஸ்க்கை மல்டிபிள் பிளேசஸ்ல எனக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 பிளேசஸ்ல தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 பிளேசஸ்ல என்ன பண்ணணும், 10 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதணும். அப்போ டோட்டல் எனக்கு எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் கோடு வருது, 50 லைன்ஸ் ஆஃப் கோடு வருது. ஒரே ப்ராசஸ் தான், இன்புட் வேற இருக்கலாம், எனக்கு ப்ராசஸ் ஒன்று தான். 5 பிளேசஸ்ல அந்த 10 லைன்ஸ் எழுதுறப்போ டோட்டலா 50 லைன்ஸ் ஆஃப் கோடு வருது. அதுக்கு பதிலாக ஒன் டைம் நான் ஒரு பிளாக்கா எழுதி வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா. ரைட் ஒன்ஸ், கால் எனி டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 ப்ராசஸ், ஒன்னு டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன், இன்னொன்னு கால் த ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் அ ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்றேன்னா டெஃப் அப்படின்றது கீவேர்டு. இந்த கீவேர்டு கண்டிப்பா வேணும். இந்த கீவேர்டு இருந்தால் தான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண முடியும். அடுத்து நேம் ஃபார் அ ஃபங்க்ஷன், நீங்களா என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆர்கியூமெண்ட், அதாவது இன்புட் டு த ஃபங்க்ஷன், ஆர்கியூமெண்ட் சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை இன்புட்டை வாங்கிட்டு இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா நம்பர் ஆஃப் வெர்ப்ஸ் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணாலும் கொடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பைத்தான் பிளஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஆர்கியூமெண்ட் பைத்தான் பிளஸ்ன்னு கால் பண்றோம். ஸோ இப்போ இனிஷியலா வி வேரியபிள் 0 நான் அசைன் பண்ணிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங் அதாவது பைத்தான் பிளஸ் அப்படின்றது இங்க இருக்கும். ஒவ்வொரு லெட்டரா எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா பி. பி அப்படின்ற லெட்டர் ஏஇஐஓன்ற ஸ்ட்ரிங்ல இருக்கானா இல்ல. ஸோ வி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்த ஐட்ரேஷன்ல ஒய், அப்பையும் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகாது, 0வாவே தான் இருக்கும். அடுத்த ஐட்ரேஷன்ல டி, அப்பையும் இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்த ஐட்ரேஷன்ல ஹெச், அப்பையும் இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்த ஐட்ரேஷன்ல ஓ அப்படின்ற லெட்டர் இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸோ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்பதான் எனக்கு வி ஈக்குவல் டு 0 + 1 1ன்னு வந்திருக்கும். அடுத்து என், அப்பையும் இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்து ஸ்பேஸ், அப்பையும் இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்து பிளஸ்ல பி, அதுவும் இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்து எல், அதுவும் இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்து யூன்றது இங்க இருக்கு, அதனால வி கவுண்ட் 1 இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே 1 இருக்கு, 1 + 1 2 ஆயிரும். அடுத்து எஸ்ன்றது இந்த ஸ்ட்ரிங்ல இல்ல, ஸோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகாது. ஃபைனலா வில என்ன இருக்கும் அப்படின்னா 2 அப்படின்னு. இந்த 2வை ரிட்டர்ன் பண்ணும். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணோம்னா யாரு கால் பண்ணாங்களோ அவங்க ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன் ஒன் டைம் டிஃபைன் பண்றீங்க, ஒன் டைம் டிஃபைன் பண்றீங்க, எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணிக்கலாம். சரியா. இங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், ஆனா மல்டிபிள் டைம்ஸ் நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றேன், இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த ப்ரோக்ராமுக்கு எந்த அவுட்புட்டும் வராது, டிஃபைன் தான் பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க, கிரியேட் தான் பண்றீங்க, அதை யூஸ் பண்ணல. இங்கதான் அந்த கால் த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றீங்க. கவுண்ட் வெர்ப்ஸ், இது பில்ட்-இன் ஃபங்க்ஷன் கிடையாது, நம்ம எழுதியிருக்க ஃபங்க்ஷனு. இந்த ஆர்கியூமெண்ட் என்னது பைத்தான் பிளஸ். இந்த ஆர்கியூமெண்ட் நேரா ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். இந்த ப்ராசஸ் செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு ஃபைனலா வில என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் வெர்பல்ஸோட கவுண்ட் இருக்கும். அதை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் யாருக்கு பண்ணும், யாருக்கு கால் பண்ணாங்களோ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த இடத்துல வில என்ன ஸ்டோர் ஆகும்னா 2 ஸ்டோர் ஆகும். அந்த வியை பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க, எனக்கு 2 அவுட்புட் வந்துருச்சு. இதே ப்ரோக்ராமுக்கு வேற ஒரு இன்புட் கொடுக்குறேன் பாருங்க. ஜஸ்ட் இதை மட்டும் நான் மாத்திக்கிட்டே இருந்தா போதும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதுல எத்தனை வெர்பல்ஸ் இருக்கு, அதுல 3 வெர்பல்ஸ் இருக்கு. என்னென்ன, யூ ஒரு வெர்பல், ஐ ஒரு வெர்பல், ஓ ஒரு வெர்பல். கரெக்டா வருதுல்ல. இப்போ நீங்க இன்புட்டை மட்டும் மாத்திக்கிட்டே இருந்தா போதும், மேல இருக்க லாஜிக்கு ஒர்க் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், டிஃபைன் அப்படின்னு சொல்றேன். டிஃபைன்ல 3 இருக்கு.
டிஃபைன்லையும் 3 இருக்கு. இ ஐ இ. ஸோ ஈஸி தானே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் எக்ஸசைசஸ் தரேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு, ஆனால் உங்களுக்கு 6 எக்ஸசைஸ் தந்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. முடியலைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னும் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா எனக்கு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸை உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.